நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 31/3/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:14 திதி இன்று பிற்பகல் 12:27 வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று மாலை 4:58 வரை அஸ்வினி, பின்பு பரணி. நாம யோகம் இன்று மாலை 4:44 வரை வைதுருதி, பின்பு விஷ்கம்பம். கரணம் இரவு 10:16 வரை தைத்துல கரணம், பின்பு கரசை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் பகல் 10:30 நண்பகல் 12 வரை. குளிகை நண்பகல் 1:30 பிற்பகல் 3 வரை. சுப வேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, இரவு 7:30 8:30 வரை. வாரசூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று மாலை 4:58 வரை உத்திரம், அதன் பின்பு அஸ்தம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் ரம்ஜான் பண்டிகை. ரமலான் பண்டிகை கொண்டாடும் அத்தனை பேருக்கும் கடவுளருள் டிவியின் சார்பாக யோக பிருந்தாவின் ரம்ஜான் வாழ்த்துக்கள். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்றைய தினம் திங்கட்கிழமை. சிவபெருமான் வழிபாடு சிறப்பு வாய்ந்தது. அது வில்வதளம் போட்டு நீங்க வழிபாடு செய்யுங்க. இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் கஸ்தூரி மஞ்சள். அது தூளாவும் இருக்கலாம், இல்ல அது ராவாவும் இருக்கலாம். ஒரு பேப்பர்ல வச்சுட்டு அது கூட பச்சை கற்பூரம் வச்சு கொண்டு போங்க. போற காரியம் சிறப்பாக இருக்கும். இப்ப கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மீன லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியன், சுக்கிரன், புத பகவான், ராகு பகவான். இப்ப திருக்கணிதப்படிதான் இப்ப சனி பகவான் பயிற்சி ஆகி இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது திருக்கணிதப்படிதான். வாக்கியப்படி திருநள்ளாறுனுடைய வழிபாடு முறையில பார்த்தீங்கன்னா 2026 தான் சனி பயிற்சி. இது திருக்கணிதப்படி நடந்திருக்கு, அவ்வளவுதான். ஆனா எங்கேயும் பூஜை புனஸ்காரம் எங்கேயும் கிடையாது. திருநள்ளாறுல எப்போ சனி பயிற்சி நடக்குதோ அப்பதான் சனி பயிற்சி. சரிங்களா? யாரும் குழப்பிக்காதீங்க. இது திருக்கணிதப்படி நடந்திருக்கு, அவ்வளவுதான். இதுக்கு ஒரு பெரிய பலன் எதுவும் கிடையாது, பயப்படவும் வேண்டாம். ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் அங்காரக பகவான், மேஷத்தில் சந்திர பகவான், கன்னியில் கேது பகவான், கும்பத்தில் சனி பகவான். இன்றைய தினம் கன்னி ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கு. நம்ம கிழமையை வைத்து என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு கிழமையில் பிறந்தவர்கள் அப்படின்னு இருக்கும் இல்லையா? சில பேருக்கு நம்ம இந்த கிழமையில பிறந்திருக்குமே, என்ன நன்மை நடக்கும் அப்படின்றது ஒரு சில பேருக்கு என்ன ஓட்டங்கள் இருக்கும். முதல்ல நம்ம திங்கக்கிழமையில பிறந்தவர்களை பத்தி பார்க்கலாம். திங்கக்கிழமையில் பிறந்தவர்களுக்கு வேடிக்கையான பேச்சோடு பல விஷயங்களை அறிந்தவர்களாக இருப்பார்கள். அதே போல சாந்தம், சகிப்புத்தன்மை, பெரியவர்களிடம் மரியாதை, கடவுள் பக்தி, இது போன்ற குணங்களும் உடையவர்கள். ஞாபக சக்தியும் நடக்கும் விஷயத்தை முன்கூட்டியே அறியும் நுண்ணறிவும் இவர்களுக்கு இருக்கும். கற்பனை சக்தி அதிகம் இருக்கும். மென்மையான குணங்கள் இருப்பதால் எதிரிகளையும் நண்பர்களாக நினைப்பார்கள். அதே போல சலனமுள்ள எண்ண ஓட்டம் காரணமாக திடமான முடிவுகள் எடுப்பதில் தடுமாறுவார்கள். காரணம் என்ன அப்படின்னா, திங்கள் என்றது சந்திரன். சந்திரன் மனோகாரகன், மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு காரியத்தையும் ஆலோசனை செய்வதில் காலதாமதம் ஏற்படும். எதிர்ப்புகளை துணிச்சலாக எதிர்கொள்வார்கள். சுயநலம் இல்லாததால் வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களை சந்திப்பார்கள். பழைய விஷயங்களை அடிக்கடி நினைத்து கொண்டு கவலை அடைபவர்களும் இந்த திங்கட்கிழமையில் பிறந்தவர்கள் தான். இதற்கு
பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஆன்மீக குறிப்புகள் அப்படின்னு சொல்லும்போது, திங்கட்கிழமை அதிகாலையில் தாயை வணங்கலாம். தாயை வணங்கி ஆசீர்வாதம் பெறலாம். ஏன்னா தாய் சந்திரன் தானே. தாய் யாரு? சந்திரன். அப்ப சந்திரன் அப்படின்னு சொல்லும்போது தாய். அவரை வணங்கும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவரிடம் ஆசியை பெற்றுக்கொண்டு வெள்ளை நிற பூக்களால் அம்பாளை வழிபாடு செய்வதோடு கல்கண்டு நெய்வேத்தியமும் படைப்பது சிறப்பு. அதே மாதிரி சந்தன நிறம், ஐவரி நிறம், வெள்ளை ஆகிய நிறத்தில் ஆடைகள் அணிவது இவர்களுக்கு சிறப்பை தரும். அதே போல அடிக்கடி பெண்களிடம் சண்டை போடுவார்கள் இவர்கள். சண்டை சச்சரவு வராம பாத்துக்கங்க. கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகாம இருந்தால் மிக மிக சிறப்பாக இருப்பார்கள். கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகாது எச்சரிக்கையா இருக்கணும். எப்படி இருந்தாலும் இது சந்திரன் இல்லைங்களா? சந்திரன் அப்படின்னு சொல்லும்போது மனதுல ஒரு குழப்பம், செய்யலாமா வேணாமா, செஞ்சு பார்த்தா என்ன அப்படிலாம் தோணும். அப்படிலாம் செய்யாதீங்க. திங்கட்கிழமையில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக குறிப்பையும் சொல்லி இருக்கிற, அதன்படி ஃபாலோ பண்ணுங்க. நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்ப்போம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் பதற்றமின்றி செயல்பாடு இருக்கட்டும். குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் தோன்றி மறையும். நண்பர்களை பற்றிய புரிதல்கள்லாம் அதிகரிக்கும். திடீர் பயணங்களால் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். பிடித்த உணவுகளை சாப்பிட்டு மகிழக்கூடிய ஒரு தன்மை. புதிய வேலை சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். வியாபாரத்துல அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாள். செலவும் இருக்கும், வரவும் இருக்கும். தெற்கு திசை அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்கள்லாம் மறையும். பரணி நட்சத்திரம் நல்ல புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். தேவையற்ற விவாதங்களால தேவையற்ற விரயங்கள்லாம் இன்னைக்கு வரும். அதனால கவனமா இருங்க. மனசுல ஒரு பயணம் செய்யலாமா அப்படின்னு, வெகு தூரமா பயணம் செல்லலாமா, மனதிற்கு ஒரு இனிமை கிடைக்கும் அப்படின்ற ஒரு சிந்தனை அதிகரிக்கும். இன்னைக்கு போயிட்டு வாங்க, அதனால ஒன்றும் தப்பே கிடையாது. மற்றவரின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. கணவன் மனைவியுடைய புரிதல் இருக்கும். பலதரப்பட்ட சிந்தனைகளால் தூக்கம் இல்லாமல் ஏற்படும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கவலைகள்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு. அதிசய வடகு திசை அதிசயன் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மனசுல ஒரு தன்னம்பிக்கை இன்னைக்கு ஏற்படும். ரொம்ப இன்னைக்கு இதை செஞ்சா நம்ம நல்லா இருப்போன்ற ஒரு தன்னம்பிக்கையோட இன்னைக்கு எல்லாம் நடக்கின்ற ஒரு நாள். பெற்றோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். நெருக்கமானவர்கள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. பொதுத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஈடுபாட்டோடு சேவை செய்வீங்க. சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். அதாவது உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள். தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை இன்னைக்கு ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாட்டோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, ஆன்மீக செயல்கள்ல
தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள். வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பாராத சில திடீர் பயணங்கள் கைகூடும். உயரதிகாரிகள் ஆலோசனை புதிய மாற்றத்தை உருவாக்கும். உறவினர்கள் வழியில ஒத்துழைப்பு ஏற்படும். இன்றைய நாள் உற்பத்தி சார்ந்த துறையில நல்ல மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு நட்பு வட்டாரம் நன்றாக இருக்கின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு இன்னைக்கு அதிகரிக்கும். அதாவது மன தெளிவு இன்னைக்கு நன்றாக இருக்கின்ற ஒரு நாள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள்லாம் அனுகூலமாக அமையும். ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. சந்திரமங்கல யோகம். செவ்வாய் வீட்டுல சந்திரன். அப்போ செவ்வாயோடு இணையும் போது, ஏற்கனவே சிம்மராசிக்கு செவ்வாய் யோகாதிபதி. அப்ப அந்த இடத்துல சந்திரன் வரும்போது ரொம்ப நாளா இருந்துட்டு வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும். சிந்தனையில இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு ஏற்படும். உயரதிகாரி ஒத்துழைப்பு சிறப்பாக உங்களுக்கு இன்னைக்கு அமையும். அதே மாதிரி தொழில் சம்பந்தமான முயற்சிகள்லாம் அனுகூலமாக கைகூடும். தடைப்பட்ட ஒப்பந்தங்கள்லாம் சாதகமாக அமையும். உத்தியோகத்துல மதிப்பு மரியாதை மேம்படும். எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையோட செயல்பாடு இருக்கட்டும். இன்றைய நாள் தடை தாமதங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிசய கிழக்கு திசை, அதிசய 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவு இன்னைக்கு கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரர் முயற்சிகள்லாம் கைகூடும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, சந்திராசம் இருக்கிறதுனால எந்த ஒரு செயல்பாட்டிலும் நிதானம் தேவை. குடுக்கல் வாங்கல்ல நிதானம் தேவை. அரசு சார்ந்த செயல்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. அதே மாதிரி அலைச்சல் இன்னைக்கு இருக்கும். வாக்குறுதி கொடுக்காதீங்க. சாப்பாட்டுல கவனமா இருங்க. வெளி வட்டாரத்துல எதை செய்தாலும் பொறுமையோடு செய்யுங்க. இன்றைய நாள் நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். சந்திராசிரமம் இருக்கிறதுனால கவனமா இருங்க. விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க. இருந்தா ஒரு தேங்காய் கூட வாங்கி சூறக்காய் விட்டுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, வெளிப்படையான குணத்தின் மூலம் பலரின் நம்பிக்கைகளை பெற்று தரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். புதிய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். உங்களுக்கு எதிராக இருந்து செயல்பட்டவர்கள் எல்லாம் இன்றைய தினம் விலகி செல்லக்கூடிய ஒரு தருணம். இழந்து போன பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கூட்டாளிகளிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். திடீர் செலவுகள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். இன்றைய நாள் பரிசு கிடைக்கின்ற நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர் தடைகள் எல்லாம் விலகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, மறதி சார்ந்த பிரச்சனைகள்லாம் விலகும். புதிய ஆலோசனை மனதிற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். எதிர்ப்புகளின் தன்மைகளை புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி எதிர்பாராத ஒரு உபரி வருமானம், அதற்கான ஒரு முயற்சிகள் இதெல்லாம் அதிகரிக்கும். உபரி வருமானமும் வரும். அதே போல விலையுயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். தொழில ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மற்றவர் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவீங்க. இன்றைய நாள் சுகம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் மேம்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பெரியோர்களிடம் மதிப்பளித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே,
எந்த ஒரு விஷயத்திலும் வேகத்தை விட புத்திசாலித்தனத்தோடு இன்னைக்கு உங்க செயல்பாடு இருக்கட்டும், சிறப்பாக இருக்கும், நல்லதாகவும் நடக்கும். சிக்கனமா செயல்படுங்க. அதே மாதிரி மனசுல ஒரு புதிய இலக்குகள் ஏற்படும். பொழுதுபோக்கு சார்ந்த செயல்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள். லாபத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணங்கள், சில சூட்சமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிசயின் 8ஆம் எண் அஸ்த நிறம், நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள்லாம் பிறக்கும். உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மனதில் எண்ணிய எண்ணங்கள்லாம் நிறைவேறும். இயற்கை மருத்துவம் சார்ந்த விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். வண்டி வாகனங்கள்ல பயணங்களால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் அனுகூலமாக நிறைவேறும். உறவினர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். பிள்ளைகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த ஒரு ஆர்வத்தன்மையெல்லாம் விலகி ஆர்வத்தோடு இன்னைக்கு படிக்கின்ற ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். இன்றைய நாள் ஒரு சில பேருக்கு சிக்கல்கள் ஏற்படும். ஒரு சில விஷயத்தில் கவனமா இருங்க. எதிர்பாராத ஒரு சில தன வரவுகள் இருந்தாலும் செலவுகளும் இருக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம். இன்றைய நாள் ஒரு சில விஷயத்துல சிக்கல் ஏற்படும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்டன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்ராடம் நட்சத்திரக்கார எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமின்மை இன்னைக்கு குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள், தடைகள் இதெல்லாம் விலகும். எதிர்பார்த்த தன வரவு இன்னைக்கு கிடைக்கும். எல்லாவற்றிலும் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். ஒரே ஒரு விஷயம், குடும்பத்தில் மட்டும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். சுறுசுறுப்பா இயங்குங்க. விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்திலும் வேலையிலும் மேன்மையான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் உங்கள் திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்துங்க. அதே போல அந்த திறமைகளை வெளிப்படுத்துவதில் கூட கொஞ்சம் நிதானம் தேவை, கவனம் தேவை. ஏன்னா 2ஆம் இடத்திலே உங்களுக்கு 4 கிரகங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கு. அதனால கவனமா இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். பிள்ளைகளின் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள்லாம் கைகூடும். இன்றைய நாள் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகி நன்மையும் நடக்கும். எதிர்பாராத தன வரவும் இன்னைக்கு ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்டன் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாளாக இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த ஒரு நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்கள் எல்லா விதத்திலும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். வார்த்தையில நிதானத்தை காட்டுங்க. சில விஷயத்தில் மட்டும் சவாலான வாதங்களை சாதுரியமாக பேசி வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் ஏற்படும். உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிடைய புரிதலும் அதே மாதிரி நல்ல ஒரு இணக்கமும் ஏற்படும். எதிர்பார்த்திருந்த உதவிகள்லாம் கிடைக்கும். உறவினர்கள் வழியில மதிப்பு மரியாதை ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் செய்யும் போது மட்டும் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு செய்யுங்க. பத்திரத்தை படிச்சு பார்த்து கையெழுத்து போடுங்க. சக ஊழியர்களிடத்தில் பெரியவர்களின் ஆதரவு சிறப்பை தரும். மனதளவில் நல்ல ஒரு சந்தோஷம் ஏற்படும். இன்றைய நாள் எல்லாவற்றிலும் சிறப்பான நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியத்துல மட்டும் கவனத்தை வைங்க, அதுதான் முக்கியம். சரிங்களா? அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்டன் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமான நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.